வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர் ஜிஎம் மில்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து எல்ஜி ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் டைரக்ட் டிரைவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால அந்த மிஷின் ஃபுல்லாகவே துரு ஏறி அரிச்சு போச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்மோட ஷாஃப்ட் வந்து கட் ஆயிருச்சு. ஷாஃப்ட் மட்டும் கட் ஆனது இல்லாமல் அந்த உள்ள ஃப்ரண்ட்டோட பேனலும் சேர்ந்து வந்து டப்போட ஃப்ரண்ட் பேனலும் சேர்ந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே இப்போ மாற்றி வந்து இந்த மிஷினை வந்து இன்னும் மினிமம் ஒரு 5 வருஷம் ஓடுற மாதிரி எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸ்க்ரூஸ் எல்லாமே கழட்டுறது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கழட்டிருக்கேன். ஏன்னா எல்லாமே துருப்பிடிச்சு அரிச்சிருச்சு. ஸோ சில இதெல்லாம் கேஸ் வெல்டு வச்சு தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். சில இது ஆஷா பிளேட் போட்டு தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ மிஷினோட இருக்கிற எல்லா பார்ட்டியும் கழட்டதுக்கப்புறம் பாடியோட கண்டிஷன் எப்படி தான் இருந்து, இது வந்து ட்ரம்மை நம்ம கழட்டதுக்கப்புறம் ட்ரம்மு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு படிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த அழுக்கெல்லாம் வந்து எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ பார்த்தாலே தெரியும், மேலே வந்து சுண்ணாம்பு படிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் வந்து இப்போது இந்த ஷாஃப்ட்டையும் மாற்றிட்டு ஃபுல்லாக ட்ரம்மை வந்து ஆசிட் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ ஆசிட் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக புது மிஷினாக டெலிவரி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களோட பழைய மிஷினில் வந்து எக்ஸ்சேஞ்ச் போடுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் ஒரு டைம் மித்ரா ஹோம் டெக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பழைய மிஷினை புதிய மிஷினை மாற்றுங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.